ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 16ஆம் தேதி சர்வ அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள், ஒவ்வொரு விதமான திருப்பங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த அமாவாசையின் ஆட்டத்தால் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி தனுசு ராசியா இருந்தா தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே இந்த அமாவாசை நாளன்று உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கும், அதுபோலவே ஜென்ம பாவங்கள் நீங்குவதற்கும், அது மட்டுமல்லாமல் எதிர்மறை ஆற்றல், கண் திருஷ்டி நீங்குவதற்கு ஒரு எளிய பரிகாரமாக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த அமாவாசையில நிறைய நல்ல காரியங்கள் நிச்சயமா செய்வாங்க. அதே சமயம் சில காரியங்களை செய்ய மாட்டாங்க. இந்த அமாவாசை நாளில் சில பரிகாரங்களை நீங்க செய்வதன் மூலமாக உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. பொதுவாகவே அமாவாசையில புதிதாக எந்த காரியத்தையுமே தொடங்கவே கூடாதுங்க. ஏற்கனவே ஒரு விஷயத்தை செய்திருந்தீங்கன்னா அதுல ஏதாவது மாற்றங்கள், நடைமுறைகளை நீங்க மாற்றலாம். இந்த நாளில் எந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வீட்டில் பால் காய்ச்சுதல், கிரக பிரவேசம், வரனுக்காக பெண் பார்ப்பது, பந்தல் கால் நடுவது, நிச்சயதார்த்தம், புதிய வியாபாரம் துவங்குவது, குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது, இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் நீங்குவதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை தினத்தில் பசு மாட்டிற்கு அகத்து கீரையும் எள்ளு புண்ணாக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும். அது மட்டுமில்லாமல் காகத்திற்கு படியல் சாதம் அனைத்துமே கலந்து ஒன்றாக நீங்க கொடுக்கணுங்க. அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா, காகத்திற்கு எல்லை தோல் செய்து அதுல ஏதாவது இனிப்பை சேர்த்து உருண்டையாக்கி எள்ளு உருண்டையாக நீங்க தானமாக கொடுக்கணும். இதனால நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய தேவைகளை புரிந்து கொண்டு உதவி செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இது போன்ற அமாவாசை தினங்களில் நீங்க தானம் செய்து வந்தாலே உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் நீங்கிடும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த அமாவாசை நாள் இந்த பரிகாரத்திற்கு ஏற்ற நாளாக உங்களுக்கு இருக்கலாம். இதற்கு ஒரு எளிமையான முறையில நீங்க செய்யலாங்க. இதற்கு ஒரு புதிய மண்பானையில மஞ்சள் தூள், குங்குமம், 1 ரூபாய் நாணயம், இந்த மூன்றையும் போட்டு மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக வைத்து பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று மனதார நீங்க வேண்டிக் கொள்ளலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா, தண்ணீரையும் இந்த பானையையும் அருகில் உள்ள ஆலமரத்தின் அடியில் எடுத்து செல்ல வேண்டும். அங்கு பள்ளம் தோண்டி கையோடு கொண்டு சென்ற நீரை பானையில் ஊற்றி பள்ளத்திற்குள் வைத்து மண்ணை போட்டு பானையை மூடி வைக்கணும். இப்போது மீண்டும் பானை புதைக்கப்பட்ட இடத்துல கைகளை வைத்து கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று பிரார்த்திக்க கொள்ளுங்க. இதனால விரைந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து இன்னல்கள் தீரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக ஒரு பரிகாரத்தை சொல்லலாம். அந்த பரிகாரம் கல்லுப்பு பரிகாரம். பொதுவாகவே கல்லுப்பு பரிகாரம் அப்படின்னு சொல்லும் போது இது அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாவே பார்க்கலாம். இந்த கல்லுப்பை பரிகாரத்தை நீங்க செய்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நீங்கி எதிர்மறை ஆற்றல் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 அகல் விளக்குகளில் கல்லுப்பை நிரப்பி வீட்டின் வாசலில் ஒரு புறம், வரவேற்பறையில ஒரு புறம், குளியல் அறையில ஒரு புறம், இந்த 3 அறைக்கு வெளியே நீங்க வைக்கணும். 3 நாட்கள் கழித்து இந்த கல்லுப்பை நீரில் கரைத்து வைத்து அகல் விளக்கை தனியாக பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். இதனால வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கி வீட்டில் செல்வம் கண்டிப்பாக பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால மிகுந்த மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நாம பார்க்கலாம். ஸோ அமாவாசை நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்களை தெரிந்திருப்பீங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, செய்யும் தொழிலே தெய்வம் என்ற தெய்வ வாக்கினை பின்பற்றி வரக்கூடிய அற்புதமான குணம் படைத்த நேயர் அப்படின்னு உங்களை சொல்லலாம்.
உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உத்தியோகஸ்தாரர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த மோதல்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. வேலைக்கு செல்லக்கூடிய நேயர்களுக்கு சிக்கனத்தை கடைபிடிப்பது இந்த காலகட்டத்தில் முக்கியமாகவே சொல்லப்படுது. ஒரு சேமிப்பு தொகையாவது போட்டு வைப்பது உங்களுக்கு மிகுந்த மிகுந்த நல்லதாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்திற்கும் சரி ஏதாவது ஒரு சேமிப்பு தொகை நீங்க ஒதுக்கி வைப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது சொந்த தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிவேகமாக வாகனத்தை நீங்க இயக்கவே கூடாதுங்க. ஸோ வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருப்பது அவசியம். அதுபோலவே தொலைதூர பயணங்களை நீங்க தவிர்க்கலாம். உங்களுடைய விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் புதிய முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது. புதியதொரு தொழிலை துவங்க அரசு கடன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ தொழில் ரீதியாக உங்களுக்கு எந்த விதத்திலுமே பாதிப்பு கிடையாதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது குடும்ப தலைவிகளுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்படையும். கணவரது முழு சம்பளமும் தங்களுடைய கைக்கு வந்து சேருங்க. தங்களுடைய குடும்ப நிர்வாகம் மேம்படும். தங்களுடைய அறிவுரையை கணவர் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இளம் பெண்களுக்கு விரும்பியவாறே நல்ல துணை நிச்சயமா கிடைக்குங்க. மே 16ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் முழுக்க முழுக்க பெண்மணிகளுக்கு உகந்த காலகட்டமாக, நினைத்தது நடக்கக்கூடிய அற்புதமான சூழல் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர்களுக்கு பிள்ளைகள் உங்களுடைய சொல்வழி கேட்டு நடக்கக்கூடிய அற்புதமான சூழல் உங்களுக்கு கிடைக்கலாம். அதுபோலவே எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக இருப்பது அவசியம். அதிக பேச்சை குறைப்பது உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ கலைஞர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை குறைத்து நடப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதுங்க. மாணவர்களுக்கு பகுதி நேர வேலையில ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கிறது. பெற்றோர்களுக்கு உதவியும் நீங்க செய்வீங்க. தனக்கு புரிந்து கொள்ள முடியாத பாடத்தை ஆசிரியரிடம் சந்தேகத்தை தீர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இந்த காலகட்டம் மாணவர்களுக்கும் எந்த விதத்திலும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஸோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க தனுசு ராசினியர்கள் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்று மஞ்சள் வஸ்திரத்தை குரு பகவானுக்கு சாட்சி வந்தீங்கன்னா தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே உடைக்க செய்யும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மே 16 அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.